Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஜஸ்ட் கேஷுவலான ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். இன்னைக்கு எனக்கு ஆஃப் தான், பட் ஆனா வந்து ஆன்லைன் ட்ரைனிங் இருந்தது. ஆஃப்டர்நூன் 12 o'clock இருந்தது. அதுக்கு முன்னாடி கிட்ஸ் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு தெரியும் ரொட்டீன் என்ன பண்ணுவேன்னு. கிட்ஸ் பிக்கப் அண்ட் ட்ராப் அப் இருந்தது, முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி ஓகே, இந்த vlog இந்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஒரு கேஷுவலான ஒரு ஈவினிங் ரொட்டீன் என்னென்ன செய்கிறேன் அதெல்லாம் ஒரு vlog பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ண போகிறேன். பசங்க வெயில் அன்னைக்கு பயங்கர அன்னைக்கு வெயில். சரி சொன்னாங்க எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் மெலன் ஒரு மஸ்க் மேலன் 2 பேரும் அப்படி டிசைட் பண்ணிட்டு கடைசியில் சரி இதில் கூடையில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னே சரி மஸ்க்மெலன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க்மெலன் ஜூஸ் தான் இப்போ போட போகிறேன். அடுத்த குட்டி குட்டியாக நான் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த vlogல. வாங்க உள்ள போகலாம். நம்ம ஊரில் கிட்னி பழம் ஜூஸும் சூப்பராக இருக்குங்க. சரி இங்கே இருக்கிறத வச்சு இதை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. அது நல்லா பழுத்துருச்சு. வீக்லி வாங்க போது இது வாங்க போது சேர்த்து பழங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வாட்டி பால் பண்ணி தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஓகே, இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. சரி பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்க விதையை வந்து எடுத்துருவோம். இது எப்படி வந்து விதையை எடுத்தோன்னா சூப்பராக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த விதை எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையே. அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் இந்த பழம் வந்து ஜூஸ் போடுறது கொஞ்சம் நச்சு வேலை தான். ஏன்னா நிறைய நம்ம உள்ளேருந்து எடுக்கணும், தோலெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் ஒர்த்துங்க, இவ்வளோ வேலை நம்ம செஞ்சாலுமே வந்து அடுத்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன் ஆக்சுவலி. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க க்ளீனிங். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற விதையை எடுத்துருவேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு கீத்து மாதிரி போட்டுருவேன். கீத் போட்டுட்டு அப்படியே தோலை மட்டும் எடுத்துருது. பாருங்க சூப்பராக கட் பண்ணியாச்சு. நம்ம இந்த சைஸில் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அடுத்து பிளெண்டரில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஆக்சுவலி இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஜூஸஸ்க்கும் தனியாக வச்சுருப்பேன், பிளெண்டர் தனியாக. நம்ம மிக்ஸி வந்து 2 விதமாக வச்சுருப்பேன். ஒன்று வந்து நம்ம சமையலுக்கு மசாலா அரைப்படை சட்னி எல்லாத்துக்கும் ஒன்று, ஜூஸஸ்க்குன்னு ஒன்று, ஸ்மூத்திஸ்க்கு ஒன்று தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் அதை போட போகிறேன். மஸ்க்மெலன் போட்டாச்சு. நான் ஆல்மோஸ்ட் நான் 3/4 பழம் யூஸ் பண்ணிட்டேன். இது பேலன்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு ஸ்கூல் போகும்போது எனக்கு ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இது போதும் எங்கள் ஃபேமிலிக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். தோராயமாக போட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து நான் ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் கணக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் இனிக்க தான் செய்யும். பசங்க குடிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டும். இது வந்து வெறும் ஐஸ் வாட்டர் போட்டு பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சில் வாட்டர் வச்சுருக்கேன். சில ஐஸ் க்யூப்ஸ் போட்டாலும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக போட்டு நான் பாலும் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் இது ஃப்ரெஷ் மில்க் தாங்க, இது பாஸ்டரைஸ் தானே. இது நம்ம அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு பத்தான உள்ள பால் போச்சுன்னு அது ஒரு நிம்மதியாக இருக்கும். இது நீங்கள் பால் இல்லாமல் கூட பண்ணிக்கலாங்க. நான் பண்ண போது ப்ரிஃபர் பண்ணுறது நான் பால் இல்லாமல் பண்ணுவேன். இப்போ பசங்க சின்ன பையனெல்லாம் குடிக்கிறதுனால சரி பாலோட சேர்த்து இதுவும் போட்டு ஈவினிங் டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் இல்லாட்டி இந்த மாதிரி ஜூஸஸ் கொடுத்துருது. கொஞ்சம் லைட்டாக பிளெண்டர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெரிய சைஸ் தான். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஒன்று சில் வாட்டர், அது ஐஸ் வாட்டர் தான். நான் ஐஸ் க்யூப்ஸ் போடலை, பசங்களுக்கு அது வேண்டான்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிக்குவேன்.
அப்படியே குடிச்சோன்னா நான் அப்படியே பல்பாக குடிக்கிறது தான் நான் ஆசைப்படுவேன். சின்ன பசங்க இருக்காங்களே எங்கள் வீட்டில் குட்டி பையன் அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு திப்பி அந்த வாயில் பட்டுருச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால சரி பெஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்குவேன். அவங்க டைல்யூட் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம். சூப்பரான ஜூஸ் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? சூப்பரா? வெரி குட். பிடிச்சிருக்கா? பாஸ் ஆயிட்டோம். ஓகே, அடுத்து என்ன செய்ய போறோம்னா குடிச்சிட்டு பின்னாடி கார்டன்ல வந்து புல்லு கொஞ்சம் வளர்ந்துருச்சு திருப்பி. ஏன்னா சம்மர் டைம்ல ஃப்ரீக்வெண்டா நம்ம 2 weeks or 3 weeks எல்லாம் விட முடியாது. 2 weeks once நம்ம வந்து அப்பப்போ லேண்ட் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டே இருக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் தாழ்ந்துருச்சு வெயில். இப்போ ஆல்மோஸ்ட் 4:45 தான். ஸோ இந்த டைமில் பண்ணாதான் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். நல்ல வெயிலெல்லாம் பண்ண முடியாது என்னால். லாஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டைம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுனால நான் ஏன் பண்ணக்கூடாது, ஒரு பாட்டை போட்டுட்டு நான் பாட்டு பண்ணிடுவேன். ஸோ புல் வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி ஃபில் பண்ணிக்கலாம் தான். சரி, கிர்னி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு புல்லை வெட்டலாம். நீங்களும் வாங்க வந்து பாருங்க வாங்க. சார், புல் வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த கார்டனில் வந்து இந்த சோலார் லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். எப்படின்னா லைட்ஸ்லாம் போட தேவையில்லை, நம்ம சூரிய கதிரிலே வந்து கொஞ்சம் எடுக்கும். ஈவினிங் அப்புறம் அந்த குட்டி குட்டி அழகாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ புல் வெட்டுறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதெல்லாம் அப்புறப்படுத்திடலாம். அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் லீடோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. சாக்கெட் உள்ள இருக்கும் இல்லையா, நம்ம இங்க எல்லாம் லென்த்தா போய் பண்ணணுன்றதுக்காக. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வாங்கல, நார்மல் ரேஞ்சில் தான் வாங்கி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம புல் ஒன்று அவ்வளோ பெருசெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு. இது வந்து பழைய ரெண்ட் வீட்டில் இருக்க போதே வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து எக்ஸ்டென்ஷன் லீடில் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு எனக்கு லீவ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், இது எப்பவுமே இந்த மாதிரி வேலை பார்க்க போது ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எனக்கு லீவ் இருக்கப்போ பார்த்துப்பேன் ரிலாக்ஸ்டாக. ஓகே, இதை வந்து இந்த லீடை நான் உள்ளே வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். ஃபுல்லாகிடுச்சு, செகண்ட் இது ஆகிடுச்சு. இனியும் பார்த்துவோம் எப்படி இதை முடிச்சுட்டு ஒரு ஷவர் போட வேண்டியதான். ஏன்னா எல்லா புல்லும் ஏன் மேலே தான் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, முடிச்சாச்சுங்க. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. ட்ரிம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சின்னவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ வேலை முடிஞ்சது. அடுத்து என்னங்க, இங்கே பாருங்கள் எப்படி ஆரம்பிச்சு இப்போ எப்படி இருக்கேன்னு. செம்ம சூடு. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு ஒரு 10 minutes உட்காந்துட்டு அப்புறம் தான் ஷவர் எடுத்துகிட்டு அப்புறம் ரிலாக்ஸ்டாக எனக்கு பிடிச்ச ஆல்ரெடி நான் டின்னர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு
எதாவது நெட்ஃப்ளிக்ஸ் எதாவது எடுத்து பார்க்க வேண்டியது. இங்கே யார் கொடுத்தான்னு பார்த்தீங்க, என் பொண்ணு தான். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்னி பழம் ஜூஸ் குடித்தோம். இப்போ அடுத்து வந்து முடிக்கும் போது மோரோட முடிப்போம். ஓகேங்களா, அடுத்து பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் புல் வெட்டி முடிச்சாச்சு. இதான் ஃபைனல் அவுட்புட். குயிக்காக போயிட்டு ஒரு ஷவர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 4 மணி அரௌண்ட் ஆரம்பித்தோம். இப்போ 6:15 ஆகுது. 2 மணி நேரத்தில் இவ்வளோ வேலை முடிச்சிருக்கோம். நம்ம போயிட்டு ஒரு நல்ல ஷவர் எடுத்து வந்தாச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி மட்டும் அப்படியே இது பண்ணி மைக்ரோவேவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணி உட்கார வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, அவங்களே பார்த்துப்பாங்க. ஏதாவது வேணா கூட பசங்களுக்கு அவர் போட்டு கொடுத்துப்பாரு. இன்றைக்கி என்னோட ரிலாக்ஸ் டே. ஸோ டின்னர் வந்து வீட்டில் அவங்க வந்து தான் பிள்ளைங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மைக்ரோவேவ் வந்து இந்த பாலை வந்து வச்சுட்டு காஃபி பவுடர் எல்லாமே போட்ட இன்ஸ்டன்ட் தான். எது ஈஸியோ அதை பண்ணிட்டேன். அதை முடிச்சுட்டு தென் ரிலாக்ஸிங்காக உட்காரது தான் என்னோட ஈவினிங் இன்னைக்கு. காஃபி ரெடி. சூப்பராக இருக்குது. போய் சில் பண்ணிகிட்டே பார்க்க வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஈவினிங் ரொட்டீன் vlog. அதாவது நான் ஆஃபாக வீட்டில் இருந்தேன்னா சம்டைம்ஸ் என்ன ரிலாக்ஸிங்காக இருப்பேன். ரொம்ப அப்படியே மெனக்கிட்டு பெரிய டின்னர்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப டேக் இட் ஈஸியாக இருக்கும். எதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு சில்லிங் டே தான். லிட்டில் பிட் லேசி டேயாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயிடுச்சு. ஓகே, நம்மளால சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். ஸோ இன்றைக்கி வந்து பேக் கார்டன் பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. லான் ஒர்க் அந்த முடிச்சாச்சு. ஸோ எனக்கு நான் ரிலாக்ஸிங்காக உட்காந்துட்டு என்னோட நெட்ஃப்ளிக்ஸ் எனக்கு வந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்படியே ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் போகும். ஸோ இன்னும் நிறைய vlogல இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். Hope please subscribe, like and comment. Until that, signing off, Chitra. Bye bye.